வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது ஆப்ரேஷன் மகாதேவ் என்பது எங்கு செயல்படுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மகாதேவ் இது ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை. அதாவது ஸ்ரீநகரில் புறநகர் வனப்பகுதியில் இந்திய இராணுவம் இதை மேற்கொண்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா பயங்கரவாதிகளை தேடி கொள்வது தான் இந்த ஒரு ஆப்ரேஷன். இப்போ இந்த தாக்குதலில் சுலைமான் ஷா உட்பட 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. சுலைமான் ஷா யார் இவர் அப்படின்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுடைய முக்கிய குற்றவாளியே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் பாகிஸ்தான் இராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற படைப்பிரிவுடைய முன்னாள் கமாண்டோவாக இருந்திருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வென்ற இளம் வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிடே அப்படிங்கிற அமைப்பு தான் உலக அளவில் செஸ் விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க இப்போ செஸ் வேர்ல்டு கப் மகளிருக்காக நடத்தியிருக்காங்க. இதில் இந்தியாவை சேர்ந்து திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிற 19 வயது சிறுமி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியர் இவங்க தான். இதுவரைக்கும் ஃபிடேயுடைய மகளிர் செஸ் கோப்பையில் எந்த ஒரு பெண்களுமே இந்தியாவை சேர்ந்தவங்க சாம்பியன் ஆனது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இவங்க சாம்பியனாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலக கோப்பை செஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வயது இந்தியர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த போட்டியில் இறுதி போட்டியில் சக இந்தியரான ஹோனேரு ஹம்பியை இவங்க வீழ்த்தியிருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஜார்ஜியா நாட்டுடைய பாடுமி நகர். அடுத்தது, இந்தியாவின் 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க இந்தியாவுடைய 88வது கிராண்ட் மாஸ்டராக ஆயிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டரான 4வது இந்திய பெண் இவங்க தான். அதாவது செஸ்ஸுடைய கிராண்ட் மாஸ்டரான 4வது இந்திய பெண் தான் திவ்யா தேஷ்முக். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பார்க்கும்போது 88வது இடத்துல இவங்க செஸ் கிராண்ட் மாஸ்டராக இந்திய அளவில் இருக்காங்க. அதே நேரம் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது 4வது இந்திய பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இவங்க தான். அப்போ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி செஸ்ஸில் பெண்களில் யாரெல்லாம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்காங்க அப்படின்னா ஹோனேரு ஹம்பி அவங்க தான் முதல் முறையாக ஆனாங்க. அடுத்தது டி ஹரிகா அவங்க 2வது முறை, 3வது முறையாக ஆர் வைஷாலி இவங்க 3 பேரும் ஆயிருந்தாங்க. இப்போ 4வதாக திவ்யா தேஷ்முக்கும் இந்த பட்டியலில் இணைந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இலவசமாகவே எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதற்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாமுக்கும் இலவசமாகவே ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இது முற்றிலுமே இலவசம் தான். உங்கள் நண்பர்களுக்குமே இது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமுக்கான இலவச கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறோம். இது அனைவருக்குமானது. ஓகேவா? இது நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் இதில் படிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப குறைந்த கட்டணத்தில், அதாவது ஒரு 5000 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா இதற்கான கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்எஸ்சி, பேங்கிங், தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் இதற்கான கிளாஸஸ் நடத்துகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, டோல் டிராஃபி மாஸ்டர்ஸ் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன் பன்னீர்செல்வம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோல் டிராஃபி மாஸ்டர்ஸ் டைட்டில் இந்த போட்டி பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது இந்திய வீரரான இனியன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் பிரான்ஸ் நாட்டுடைய ஐக்ஸென் ப்ரொவென்ஸ் அப்படிங்கிற பகுதி. தேசிய ரேபிட் சாம்பியன் போட்டி இந்த ஆண்டு நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றதும் இந்த இனியன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் தான். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 38வது கேன்ஸ் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்றது. அதுலேயுமே வெற்றி பெற்றது இந்த இனியன் அவர்கள் தான். இனியன் அப்படின்னா இனியன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர். அடுத்தது,
ஞானசேகரன் சக்தியன் மற்றும் ஆகாஷ் பால் ஆகியோர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் டேபிள் டென்னிஸ். இந்தியாவை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர்கள் தான் இவங்க. இப்போது WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி நைஜீரியா நாட்டில் நடைபெறுது. இதில் இந்தியாவுடைய ஜி சத்யன் மற்றும் ஆகாஷ் பால் இவங்க 2 பேரும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க ஆடவர் இரட்டையர் பிரிவில் தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவு அப்படின்னா 2 ஆண்கள் இணைந்து விளையாடுறது. இந்த போட்டி நடைபெற்ற இடம் நைஜீரியாவுடைய லேகாஸ் அப்படிங்கிற பகுதி. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக புலிகள் தினம், இது ஜூலை 29ஆம் தேதி. உலக அளவில் அதிகமாக புலிகள் இருக்க நாடு நம்ம இந்தியா. இந்தியாவில் தான் உலக அளவில் இருக்க புலிகளில் 75% புலிகள் கிட்ட இருக்குது. இந்தியாவில் அதிக புலிகள் இருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது புலிகளை பாதுகாக்கிறதுக்காக 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நம்ம மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். அந்த டைமில் தான் தேசிய விலங்காக புலி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது உலக கல்லீரல் அழற்சி நோய் விழிப்புணர்வு தினம், இது ஜூலை 28ஆம் தேதி. கல்லீரல் அப்படின்னா லிவர் இருக்குல்ல, அதுதான். இங்கிலீஷில் வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம தமிழில் உலக ஹெப்படைட்டிஸ் தினம் என்னைக்கு அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஹெப்படைட்டிஸ், அதை முறியெடுப்போம் அப்படிங்கிறது தான். இந்த நோய் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் ஏற்படுது. இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் பர்ன்ஸ் சாமுவேல் பிளம்பர்க் அப்படிங்கிறவர். அவருடைய பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி தான் நம்ம இந்த தினமாக கடைபிடிக்கிறோம். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது ஆப்ரேஷன் மகாதேவ் என்பது எங்கு செயல்படுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வென்ற இளம் வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். உங்களுக்கான கேள்வி, இந்த ஆண்கள் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இளம் வீரர் யார் ஆண்களில்? ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். அடுத்தது இந்தியாவின் 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். அடுத்தது டோல் டிராஃபி மாஸ்டர்ஸ் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன் பன்னீர்செல்வம். அடுத்தது ஞானசேகரன் சத்யன் மற்றும் ஆகாஷ் பால் ஆகியோர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் டேபிள் டென்னிஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வீடியோவாக போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை தவிர ஜனவரி மாதத்துலேருந்து முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மாதத்திற்கு வந்து போட்டிருக்கோம். அந்தந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோக்கான PDF வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலில் பொதுவாகவே எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோ கீழே வந்து அந்த நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் நமக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.